வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பெயரில் புதிய கட்சி. பிப்ரவரி முதல் வாரத்தில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி கொடியை அறிமுகம் செய்ய ஆதரவாளர்கள் சுறுசுறுப்பு. படிக்கட்டில் ஏறுவதற்கு முன்பாக புறப்பட்டதால் பள்ளி செல்லவிருந்த லாஸ்பேட்டை மாணவி படுகாயம். தனியார் பஸ்ஸை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி முன்னாள் அரசு கொறடா அங்காளன் ராஜினாமாக்கள் பரிசீலனையில் உள்ளது. புதுவை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ள முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பிப்ரவரி மாதம் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி கட்சியின் பெயரை அறிவிக்க இருப்பதால் ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். புதுவை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி, அரசு கொறடா அங்காளன் ஆகியோரின் ராஜினாமாக்களை தொடர்ந்து மேலும் சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் ரங்கசாமிக்கு ஆதரவாக உள்ள உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய உள்ளனர். மேலும் காங்கிரசில் பொறுப்பில் உள்ளவர்களும் விலக முடிவெடுத்திருப்பதால் கட்சியில் பிளவு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி முதல் வாரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள மாநாட்டில் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிமுகம் செய்ய உள்ள ரங்கசாமி அவரது பெயரில் உருவாகும் புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். தனிக்கட்சி துவங்குவதற்கு முன்பாக ஆதரவாளர்களை சந்திக்கும் வகையில் என்டி மஹால் அருகில் புதிய அலுவலகம் ஒன்றை ரங்கசாமி தரப்பினர் தயார்படுத்தி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டையில் இன்று காலை மாணவி ஏறுவதற்கு முன்பாக புறப்பட்டதால் ஏற்பட்ட விபத்தை கண்டித்து பொதுமக்கள் பஸ்ஸை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்த மாணவி எபிஷா இன்று காலை உழவர் சந்தை நிறுத்தத்தில் வந்து நின்ற தனியார் பஸ்ஸில் பின்பக்க படிக்கட்டு வழியாக ஏற முயன்றார். ஆனால் அவர் ஏறுவதற்குள் பஸ் புறப்பட்டதால் கீழே தவறி விழுந்த மாணவிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இச்சம்பவத்தை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில செயலாளர் சாமிநாதன் தலைமையில் விபத்து ஏற்படுத்திய பஸ்ஸை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்களும் பஸ்ஸை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலை உருவானதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விபத்து நடந்த இடத்தில் தடுப்பு கட்டை அமைக்கப்படுவதுடன் எந்நேரமும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீஸ்காரர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று காவல்துறை தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பஸ் சிறைப்பிடிப்பு போராட்டத்தை மக்கள் விலக்கிக் கொண்டனர். முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் ராஜினாமா பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்த முன்னாள் முதல்வர் ரங்கசாமி நேற்று தனது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவி போன்றவற்றை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அவரது தீவிர ஆதரவாளரான அங்காளனும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் ரங்கசாமியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து சபாநாயகர் ராதாகிருஷ்ணனிடம் செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய அவர், முன்னாள் முதல்வர் ரங்கசாமி, முன்னாள் அரசு கொறடா அங்காளன் ஆகியோரது ராஜினாமாக்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் எந்த சூழ்நிலையில் எதற்கான ராஜினாமா செய்தார்கள் என்ற விபரத்தை தெரிந்து கொண்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். வருகிற 2ஆம் தேதி சட்டசபையில் கூட்டத்தொடர் துவங்கும் நிலையில் அன்றைய தினம் ரங்கசாமி, அங்காளன் ஆகியோரது ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது அறிவிக்கப்படும். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கல்வெட்டியல் பயிலரங்கை அமைச்சர் ஷாஜகான் துவக்கி வைத்தார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கப்பட்டு 24 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வெள்ளி விழா ஆண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் முதல் நிகழ்ச்சியாக கல்வெட்டியல் கருத்தரங்கு விடுதலை போராட்ட வீரர் ரத்தினவேலு வெங்கடேசன் அறக்கட்டளையுடன் இணைந்து இன்று துவக்கப்பட்டது. இதனை துவக்கி வைத்த அமைச்சர் ஷாஜகான் நிறுவன ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் எழுதிய நூல்களை வெளியிட்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நூல்களின் முதற் படிகளை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் செல்வராஜ், லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர் பார்த்தசாரதி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். விழாவில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை மாநிலம் முழுவதும் நாளை மறுதினம் 90,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க சுகாதாரத்துறையினர் தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் நாளை மறுதினமும் பிப்ரவரி 27ஆம் தேதியும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று புதுவை மாநிலத்திலும் சுகாதாரத்துறை சார்பில் சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட உள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் 414 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நகர பகுதியில் 314 மையங்கள் ஏற்படுத்தப்படுவதுடன் மாநில எல்லை பகுதி மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் முகாம்கள் அமைக்கப்பட்டு சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுவையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 92,944 பேர் இருப்பதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு நாளை மறுதினம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளில் சுகாதாரத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். பெட்ரோல் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு. 3 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஆட்டோ டிரைவர்கள் தர்ணா. புதுவையில் கதர் வாரிய வேலை வாய்ப்பினை கிராமங்களில் அதிகப்படுத்த ஆய்வுக் கூட்டம். உள்துறை அமைச்சர் வல்சராஜ் அதிகாரிகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி. உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS. இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, J Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடிக்கணக்கில் பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடிக்கணக்கில் பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். Into my eyes, I realize his face does something to me. At first I look away, then I smile, 'cause I know he's here to stay. The brilliance of over 1 billion diamonds. The Joya Lucas Diamond Collection. Come, fall in love. Joya Lucas, world's favorite jeweler. உங்கள்
தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் பெஸ்டிவல் பரிசாக ஒரு நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸ்கள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் பெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பஸ் நிலையத்தில் பயணிகளுக்கான தகவல் மையத்தினை சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரி இன்று திறந்து வைத்தார். சுற்றுலா நகரமாக திகழும் புதுவைக்கு வரும் பயணிகள் பஸ் நிலையம் வந்துதான் பிற இடங்களுக்கு செல்ல வேண்டியதுண்டு. இதுபோன்ற நெரிசல் மிகுந்த பஸ் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் அடிக்கடி திருடு போனதால் பயணிகள் மத்தியில் விழிப்புணர்வினை ஏற்படுத்த தகவல் மையம் அமைக்கும்படி உருளையன்பேட்டை போலீசாருக்கு சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரி உத்தரவிட்டார். இதன்படி புதுவை பஸ் நிலையத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் தகவல் மையத்தை சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரி இன்று திறந்து வைத்தார். இதில் வடக்கு எஸ்பி சிவதாசன், இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். புதுவையில் தோழா விழித்துக்கொள் என்ற விழிப்புணர்வு திட்டத்தினை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் முன்னிலையில் அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். SAB மில்லர் இந்தியா நிறுவனம் மற்றும் சோனிக் ஆகியவை இணைந்து தோழா விழித்துக்கொள் என்ற விழிப்புணர்வு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுவை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்பான குடிப்பழக்கம் குறித்து கற்பிப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். புதுவையில் இன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் முன்னிலையில் இந்த திட்டத்தினை அமைச்சர் கந்தசாமி துவக்கி வைத்தார். இதில் சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் மற்றும் தொண்டு நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெட்ரோல் விலை உயர்வினை கண்டித்து புதுவையில் 3 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் விலையை அடிக்கடி உயர்த்தி வரும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து இன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை 3 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவது என்று கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து ஆட்டோ சங்க ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை 3 மணி நேரம் நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆட்டோ சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேரு வீதி தபால் நிலையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பெட்ரோல் விலையை அடிக்கடி உயர்த்தி வரும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். போராட்டம் குறித்து CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மத்திய அரசாங்கம் உயர்த்தியிருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் விலை ஏற்றம் என்பது அனைத்து பகுதி மக்களையும் இன்னைக்கு கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக பெட்ரோல் விலைகளை நிர்ணயிக்கும் உரிமையை மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டிலே வர வேண்டும். அதை அந்தந்த நிறுவனங்களே ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற முடிவை கைவிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களும் 3
2 மணி நேரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். பெட்ரோல் விலை உயர்வினால் அனைத்து பொருட்களுடைய விலைகளும் இன்றைக்கு கடுமையாக உயர்ந்து கொண்டே போகின்றது. உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். புதுவை மாநிலத்தில் கதர் கிராம தொழிலை மேம்படுத்தும் வகையிலான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் வல்சராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை யூனியன் பிரதேசத்தில் கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் புதுவை அரசும் கதர் கிராம தொழிலை மேம்படுத்தி கிராமப்புற வேலை வாய்ப்பினை உருவாக்கிடும் வகையில் மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதுபோன்ற கதர் வாரியத்தின் பணிகளை மேம்படுத்த முதல் முறையாக பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தென் மண்டல கதர் ஆணைய குழுவின் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் வல்சராஜ், பழம்பெரும் காந்தியவாதி காலப்பா, துணை தலைமை செயல் அலுவலர் காம்ப்ளி, புதுவை கதர் வாரிய துணை தலைமை செயல் அலுவலர் கணேசன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுவை அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் பாலிடெக்னிக் மாணவிகள் அமைச்சர் ஷாஜஹானை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழகம் மற்றும் புதுவை அளவில் பாலிடெக்னிக்குகள் இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் திருச்சியில் நடைபெற்றன. இதில் லாஸ்பேட்டை மகளிர் பாலிடெக்னிக்கை சேர்ந்த மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தேர்வில் முதல் பரிசு பெற்ற மாணவிகள் அமைச்சர் ஷாஜஹானை இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மகளிர் பாலிடெக்னிக்கின் முதல்வர் பார்த்தசாரதி மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி.
எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம், ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மெகா மெகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் முதல்வர் ரங்கசாமிக்கு கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் தலைமையில் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி போன்றவற்றை நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் தலைமையில் தொண்டர்கள் மோட்டார் சைக்கிள்களில் ஊர்வலமாக சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அவர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் ரங்கசாமி, இது போன்ற கூட்டமாக வந்து வாழ்த்து சொல்வது போன்று நடைபெற உள்ள தேர்தலில் இங்கு வந்திருக்கும் அனைவரும் பணியாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வர பாடுபட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை வருகிற 6ஆம் தேதி சிதம்பரம் திறந்து வைக்கிறார் என்று அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், வருகிற 6ஆம் தேதி புதுவைக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை திறந்து வைப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் அன்று மாலை மகளிர் காங்கிரஸ் சார்பில் பாகூரில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். இதற்காக நெட்டப்பாக்கம், அபிஷேகப்பாக்கம், பாகூர் போன்றவற்றிற்கு முன்னாள் எம்எல்ஏ பக்கிரி அம்மாள், மகளிர் காங்கிரஸ் தலைவர் விக்டோரியா, மகளிர் ஆணைய தலைவி கமலினி ஆகியோர் மகளிர் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இவர்கள் பெருவாரியான மகளிரை திரட்டி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்யும் பணிக்கு முக்கிய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கந்தசாமி கூறினார். தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் இல்லை என்று எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக செயலாளர் அன்பழகன் பேசியுள்ளார். புதுவை மாநில அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நலத்திட்டங்கள் வழங்கும் விழா பெரியார் திடலில் நேற்றிரவு நடைபெற்றது. நகர செயலாளர் ரவீந்திரன் தலைமை தாங்க சுப்பிரமணியன், பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முன்னாள் அமைச்சரும் அதிமுக அவைத் தலைவருமான மதுசூதனன் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் பேசிய மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், புதுவையில் நல்லாட்சி கொடுத்த ரங்கசாமியை வீட்டுக்கு அனுப்பிவிட்ட பின்னர் அவர் அமைதி காத்து வந்த நிலையில் தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்றும், அரசு கொறடா ராஜினாமா செய்துள்ள நிலையில் சட்டமன்றத்தை கூட்ட இந்த அரசுக்கு என்ன தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்களால் காங்கிரஸ் கட்சி சுக்கு நூறாக போகிறது என்று ஆருடம் கூறிய அன்பழகன், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் முதல்வர் பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்றும், தனது அரசு சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்து விட்டதால் தேர்தலை சந்திக்க போகிறேன் என்று கூறியிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நகர்த்திய காய்களின் விளைவாகத்தான் ரங்கசாமி ராஜினாமா செய்துள்ளார் என்ற அன்பழகன், நடைபெற உள்ள தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் இல்லை என்றார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் உள்ள ரங்கசாமி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை சபாநாயகர் அலுவலகத்தில் சமர்ப்பித்த நிலையில் நேற்று மாலை காங்கிரஸ் அலுவலகம் சென்று காரிய கமிட்டி உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை புதுவை தலைவர் ஏவி சுப்பிரமணியத்திடம் வழங்கினார். இதேபோன்று முன்னாள் எம்எல்ஏ அங்காளன், பாப்ஸ்கோ முன்னாள் சேர்மன் பாலன் உள்ளிட்ட பலரும் தாங்களை காங்கிரசின் அடிப்படை உறுப்பினராக இருப்பதில் இருந்து தாங்களை விடுவித்துக் கொள்வதாக கடிதம் கொடுத்தனர்.
புதுவை குறிஞ்சி நகரில் தைப்பூச விழாவினை முன்னிட்டு வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நடத்திய விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு வள்ளலார் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சார்பில் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சுவாமிநாதன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள 300 அறிவியல் படைப்புகளை மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து வியந்து வருகின்றனர். புதுவை செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நேற்று துவங்கிய தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றில் இருந்து சுமார் 300 அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமன்றி கண்காட்சி வளாகத்தில் விலங்குகள் மற்றும் அறிவியல் காட்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியில் முதல் பரிசு பெறும் காட்சி பொருளுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. விவேகானந்தா பள்ளியில் நடைபெறும் அறிவியல் கண்காட்சியை வருகிற 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பார்வையிடலாம் என கல்வித்துறை அறிவித்துள்ளதால் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து வியந்து வருகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பெயரில் புதிய கட்சி. பிப்ரவரி முதல் வாரத்தில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி கொடியை அறிமுகம் செய்ய ஆதரவாளர்கள் சுறுசுறுப்பு. படிக்கட்டில் ஏறுவதற்கு முன்பாக புறப்பட்டதால் பள்ளி செல்லவிருந்த லாஸ்பேட்டை மாணவி படுகாயம். பாண்டியான் பஸ்ஸை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி முன்னாள் அரசு கொறடா அங்காளன் ராஜினாமாக்கள் பரிசீலனையில் உள்ளது. புதுவை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். பெட்ரோல் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு. 3 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஆட்டோ டிரைவர்கள் தர்ணா. புதுவையில் கதர் வாரிய வேலை வாய்ப்பினை கிராமங்களில் அதிகப்படுத்த ஆய்வுக் கூட்டம். உள்துறை அமைச்சர் வல்சராஜ் அதிகாரிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.